ஹாய் ஹலோ. ஸோ இப்போது டேட்டு வந்து பார்த்திங்கன்னா April 25 ஃப்ரைடே 5:13 டைம் அண்டு குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, இது வந்து ஒரு ஷெடியூல் போஸ்டிங்காக பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. லைஃப் ஆஃப் சதீஷ் அந்த யூடியூப் சேனலுக்கு. ஸோ இந்த வீடியோவுடைய ஆக்சுவல் பர்பஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நான் ஒரு சில மெசேஜை நான் அனுப்பணும். அண்டு இப்போது எனக்கு இருக்கிற தாட் அதை வந்து ஃப்யூச்சரில் நான் மிஸ் ஆனால் அதை நான் கண்டிப்பாக அதை ரீச் ஆகி அண்ட் மறுபடியும் ரீஇனிஷியேட் ஆகணும், இல்லைன்னா ஆகணும். அது ஒன்று. அப்படி நான் ப்ராசஸ்லாம் ஒழுங்காக புரிந்தால் கூட என்னை நானே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன், சதீஷ், முதல்ல மைண்டில் நிறைய ட்ராமா தாட் ஓடிட்டுருக்கு. நிறைய நடந்தது அண்ட் அதே ட்ராமா மறுபடியும் நடக்க போகிறது. அண்டு நிறைய விஷயம்லாம் ஆக்சுவலாக நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டியும் இருக்குது. அந்த மாதிரியான தாட்லாம் நிறையா ஓடிட்டே இருக்குது. இது இக்னோர் பண்ணுறதுக்காக நீ பண்ண போகிற விஷயம் வந்து 2 minutes ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த போர்டில் சாக் பீஸ் மூலமாக நம்ம பல பிளான்கள் அண்ட் பல மேப்பிங் அதெல்லாம் போட்டு நம்ம ப்ராக்ரஸ் இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த 2 minutes பிரேக்கு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு ஒர்க் பண்ணும்போது நமக்கு ட்ராமா தாட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது வந்து அந்த ட்ராமா தாட்டை நம்ம எப்படி போக்குறதுனா, அதை நம்மளை ரிமைண்ட் பண்ணணும். இதை நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வந்தாச்சு, இது லூப்பாக வந்துகிட்டே இருக்குது. இது வந்து அந்த ட்ராமா தாட்டுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும். தயவுசெய்து போயிடு, நீ இப்போ எதுவும் வர வேண்டாம், ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சேங்கிறது. இன்னொரு விஷயம்னா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் அண்ட் சில்வர் டஸ்ட் அது மூலமாக பம்பாட் பண்ணுறது. ஸோ இது என் மைண்டில் இது ஆக்சுவலாக ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்குது. நிறைய தாட் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து ஸோ இது எல்லாமே இப்போது போயிட்டுருக்கு. ஓகேவா? அண்டு இந்த ட்ராமா தாட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த 2 minutes ஒர்க் வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு ஒரு மூவி பார்த்துருந்தாலோ எனக்கு அந்த மூவி மூலமாக ட்ராமா ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த ட்ராமாவை நோட் பண்ணணும். ஓகேவா? அதுவும் இல்லை. ரெண்டாவது வந்து எனக்கு நான் வந்து வேறு ஒரு ஒர்க்கு நான் கொஞ்சம் பாஸ் ஆகிக்கிட்டே வேறு ஒரு ஒர்க்கு ஒன்று பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும். அண்டு டைம் வேஸ்டேஜ் வந்து நிறையா இருக்காது. அண்டு நம்ம அடுத்தடுத்த ஒர்க்கு நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணதுனால நமக்கு டைம் வேஸ்டேஜ் இருக்காது. அண்டு நம்ம ரூமுக்குள்ளேயே வெவ்வேறு கார்னர் இருக்குது. ஸோ ஒன்றுத்துக்கும் நம்ம போய் உட்காந்துக்கலாம். ஒரு இடத்துலையும் வெவ்வேறு இடத்துல உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் த ரூமில் நம்ம ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மூடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். ஸோ இது அடுத்தது வந்து இதெல்லாமே நீ பண்ணிகிட்டு இருந்திருப்ப நான் நம்புகிறேன். ஓகேவா? இது ரொம்ப லேட்டராக தான் இந்த வீடியோ நான் வரப்போகுது. மோஸ்ட்லி வந்து July 5 அப்போது வரும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. July 5 முதல்ல வந்து August 1 பண்ணலான்ட்டு இருந்தேன். ஓகே, நம்ம July 5 போட்டுருவோம் நம்ம அப்படின்ட்டு போடுங்க. ஸோ இதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது. நம்ம காஃபிலாம் ஓவராக குடிச்சிட்டே இருக்கோம். காஃபி வந்து ரொம்ப நிறையவே குடிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி மட்டும் கம்மியாக குடிச்சிருக்கேன். ரொம்ப அதிகமாகவே குடிச்சிட்ருக்கோம். அது எல்லாமே கம்மி பண்ணேன். ஆல்மோஸ்ட்டு ஸ்டாப் பண்ணேன், வேறு வழி இல்லை.
ஸ்டாப் பண்ணாமல் அதே சமயத்தில் வாக்கிங் போயிட்டான்னா காஃபி குடிக்க மாட்டேன். அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப், அவ்வளோதான். அதுதான் மினி அது ஒன்று இருக்குது. கிராஜுவலாக ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணுறதுலாம் கிடையாது. வாக்கிங் போனாலே காஃபி ஸ்டாப்பிடு. ஸோ அதுதான். அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் மேக்கிங். அதோடைய ப்ராக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 100 டேஸ் சேலஞ்சு கரெக்டாக பண்ணுறியா, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்பவும் முக்கியம். நம்ம அதை டைவெர்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அது டைவெர்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஆரம்பத்தில் கொஞ்சம் பெரிய சொதப்பல், அந்த ஃபோர்ஸ்டாக டாக்ஸிசிட்டி இருக்கிறதுனால அந்த சொதப்பல் வந்து கொஞ்சம் கட்டாயமாக ஆகிடுச்சு நம்மளுக்கு. மற்றபடி வரதில்லை. பட் இனிமேட்டுக்கு அந்த சொதப்பல் வரக்கூடாது. ஸோ தான். ஸோ அதே சமயத்தில் என்னென்ன இன்டர்வியூலாம் பார்க்கணுன்ட்டு முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருறது தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி நீ வச்சுருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணால் தான் நம்மளால் அடுத்தடுத்த விஷயத்துக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறது, மூவிஸ் பார்க்குறது, அந்த மூவி ஒப்பீனியன் வந்து ப்ராப்பராக கொஞ்சம் ரைட் பண்ணி நம்ம போடுறது. அதுக்கப்புறம் நிறைய சீரீஸ்லாம் பார்க்குறது. இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. அந்த ஃபிலிம் மேக்கிங் சம்மந்தமான வீடியோஸ்லாம் எக்கச்சக்கமாக பார்க்குறது. அதுக்கப்புறம் எடிட்டிங் நிறைய விஷயம்லாம் லேர்ன் பண்ணுறது, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆன் ப்ராசஸ் மூலமாக அது எல்லாமே கற்றுக்க ஆரம்பிக்கணுட்டு இருந்தேன் நான். சரி. ஒரு சில வீடியோஸ்லாம் இருக்கும் 2 hours 3 hours ஸ்க்ரீன் ப்ளே க்ளீன் பண்ணி, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் படிக்கிறதா தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே டேக்ஸ் ஓரியன்டாக பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சரிதான். ஸோ நான் இந்த வீடியோவில் பேசும்போது 2 விதமாக பேசுகிறேன். ஒன்று வந்து நான் பண்ணணுன்ட்டு பேசுகிறேன், அதே சமயத்தில் நான் பண்ணியிருப்பேன்றதும் பேசுகிறேன். இது புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பண்ணியிருந்திருப்பேன். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப பெஸ்ட்டு. அந்த ரைட்டிங்கை போட்டி விட்றாங்க, ஃபுல் லென்த் மூவியை போட்டி விட்றாங்க, ஷார்ட் ஃபிலிம் ரைட்டிங்கை போட்டி விட்றாங்க. ரைட் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துரு. அட்லீஸ்ட் ஒரு 3 ஷார்ட் ஃபிலிமாவது பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். எத்தனை ரைட்டிங் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஒன்றாவது பண்ணியிருப்பியா? பண்ணியிருப்பேன்ல. பண்ணால் ரொம்ப ஹாப்பி. நல்லது எல்லாருக்கும். ஸோ இதுதான். ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த இடம்லாம் அடிக்குது. இன்னைக்கு காலையிலலாம் வாமிட்டிங் சென்சேஷன். இதெல்லாம் எப்படி பண்ண போகிறேன், என்ன நடக்கும் பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன, புக் ரீடிங் என்னென்னலாம் முடித்தேன். மல்லூரிலாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். தயவுசெய்து முடிச்சிடுறேன். முடிக்கலன்னா தயவுசெய்து முடிச்சிட்டேன். அப்புறம் அது எல்லாமே 2 minutes இதில் வந்துடும். இந்த புக் ரீடிங், நாவல் ரீடிங், ஷைனிங் புக்கும் அதில் வரும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அந்த ஏன் தெரில, இந்த புக் படிக்கும்போது எனக்கு வந்து இந்த புக்ஸ் படிக்கும்போதெல்லாம் எனக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன் வராது. நிர்மலா குணா இவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு மோசமான ஒரு மேனிப்புலேஷன் ஒன்று பண்ணாங்க. அதிலேருந்து தான் அந்த இது ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சு. இந்த புக் படிக்கும்போது வர ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ
ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராப்பராக டெவலப் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். சின்ன லைஃப்பில் கொஞ்சோண்டு வாழ்க்கை. உன் மைண்டில் அந்த ட்ராமா தாட்டு இருக்கவே கூடாது. அந்த அந்த ஃபோர் கிங்டம் அந்த தாட் இருக்கக்கூடாது. அந்த டேரக்டர் ஆகி ரொம்ப பெரிய டைரக்ஷன் மூவிஸ்லாம் பண்ணுற அந்த சீனியர் தாட் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ட்ராக் டவுன் பண்ணுது. அந்த தாட் வந்துச்சுனாலே நிர்மலா வந்துடுறா. ஓகேவா? நிறைய பேர் வராங்க. இவன் வரான், பிரவீன்லாம் வராங்க. நிறைய பேர்லாம் நிறைய ஒஸ்ட் கேஸ் சினீரியோ வருது. அவங்க ஏற்கனவே எனக்கு பண்ண ட்ராமா, எம்பராஸ்மெண்ட்டு, ஹியூமிலேஷன் அது எல்லாம் அதுதான் வருது. நடந்தது தான் நம்மளுக்கு ஒஸ்ட் கேஸாக வருது, சினீரியாக வருது. ஸோ அது ஒன்றும் அதுதான் உண்மை. ஸோ நம்ம அந்த தாட்டு வந்துச்சுனாலே நம்ம ஸ்லோ டவுன் ஆகிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 500 கல் வந்து கழுத்தில் மாட்டின மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால் அந்த இது வேண்டாம். நம்ம அதுலேருந்து மைண்ட் செட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரணும். ஸோ இதான். ஸோ ஓகே, நம்ம பார்ப்போம் ஜூலை 5. ஸோ எப்படி இருக்கேன்னு பார்த்து சொல்லு. புது யூடியூப் சேனலுக்கு என்னென்ன வடிவம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ட்ராக் இந்த டைமுக்குள்ளே புது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. இது ஆரம்பிச்சிருப்பேன்ட்டு நான் நம்புகிறேன். எனக்கு அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பெரிய வாழ்க்கை கொடுக்கணும். ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கண்டென்ட் க்ரியேஷன் எல்லாமே லாஸ்ட் மினிட் அசைன்மெண்ட் வந்து இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. அது எப்படின்னு தெரில. ஸோ அதான் நம்ம செக்யூரிட்டிக்காக புது சேனலில் இப்போ கட்டாயமாக ஆரம்பித்தே ஆகணும். நம்ம லைஃபுக்காக. ஸோ தான் கைஸ், இதான். வேறு என்ன விஷயம்னா, ஃபிலிம் மேக்கிங், யூடியூபர், ஃபிலிம் மேக்கர், யூடியூபர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. இந்த இடம்லாம் ஃபுல்லாக வலிக்குது. இந்த இடம்லாம் ஒரு மாதிரி மோசமான ஸ்மெல் வருது. ஓகே கைஸ், நம்ம